அதிமுக இன்னமும் ஆட்சி பிடிச்சிட்டா மாதிரியும் கூட்டணி மந்திரி சபை அமைக்கிற மாதிரியும் முதலமைச்சர் யாரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சர்கள் யாரு போர்ட்போலியோ பிடிக்கிற மாதிரியும் என்னடா கனவு காண்றீங்க? என்னடா கனவு காண்றீங்க? நீங்க இந்த மாதிரி கனவுலாம் காண போறீங்கன்னு சொல்லிதான் மரவட்டி ராமதாஸ் சூப்பர் ஐடியா போட்டேன். நான் தாண்டா கட்சி தலைவர்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். அந்த குழப்பத்தை அவங்க சால்வேட் பண்றதுக்காகவே திரும்பி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா வந்தாரு, இவரோட பார்த்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டாரு. ராஜதந்திரி அரசியல் ராமதாஸ் அழகா பண்ணிட்டார். நீங்க என்னடான்னு கேட்டா இப்பவே மந்திரி சபையில கூட்டணி மந்திரி சபை என்ன இது? நீங்க தான் அடமானம் வச்சிட்டீங்களா? பிஜேபி தான் முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கேவோட. ஏடிஎம்கே என்னமோ தான் தான் சிஎம் மந்திரி சபை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. வரவேற்கத்தக்கது. ஏன் கூட்டணி மந்திரி சபை? கூட்டணி மந்திரி சபை தான் ஏடிஎம்கே வந்தால் வராது, அது கனவே காணாதீங்க, வராது. வந்தால் டெய்லி டிவியில் இதுதான் வேலை உங்களுக்கு. நாட்டில் எவ்வளோ வேலைங்க இருக்குது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அமித்ஷாவோட லவ் பண்ணதுன்னா அவர் நடாங்க கேட்டாக்கா பேசுறது அவன் தான் என்ன பேசுனாங்கன்றது தெரியும் அவங்களுக்கு. அவங்க முடிவுன்ட்டு நயினார் சொல்லிட்டாரு, பிஜேபி புது தலைவர். ஏன் பைத்தியக்காரலாம் நயினார் யாரும் இல்லைடா, ஏடிஎம்கே பி அணிடா. ஏடிஎம்கே பி அணி நயினார் நாகேந்திரன், திமுக பி அணி எடப்பாடி பழனிசாமிடா. பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அநியாயம் அநியாயம். அம்மா கர்ஜிக்கிறாங்க, எல்லா டிவிலையும் எடுத்து பாரு. அங்க மோடினா மத்தியில மோடினா தமிழ்நாட்டில் லேடி அப்படின்னு கர்ஜிக்குது. ஆட்சியை நான் தான் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட ஒட்டி இல்லை உறவும் இல்லைன்றாங்க. அப்புறம் அவங்க வைக்கிறாங்க போறாங்க. அவங்க கதை தான் தெரிஞ்ச கதையாச்சு. பொழுது போனா போது வெளியே எந்த டிவியை பாரு. வடிவேல் மிமிக்கிரி ஒரு பக்கம், நயினார் நாகேந்திரன் கேட்டா பத்திரிகையாளர்கள் நோண்டி நோண்டி கேட்குறாங்க. இன்னைக்கு வழி விட்டாரு. டிடிவி தினகரன் கட்சி கொடியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அவர் மேலே போட்ட கேஸெல்லாம் விட்ரா வாங்கிட்டாரு. பார்த்து ஓபிஎஸ் பிரியாணி எல்லாரையும் சேரும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. கீழ்ப்பாக்கம் போய் சேர போகிறது. எந்தெந்த கட்சிக்கார தொண்டர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கீழ்ப்பாக்கம் போய் அட்மிட் ஆக போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் எந்த வித சந்தேகம் கிடையாது. இந்த ஒரு 9 மாதத்துலேயே தெளிவாகிடுவீங்க. நீங்கள் எல்லாம் கூட்டணி மந்திரி சபை வருதா, யார் சிஎம் யார் மந்திரி இப்போவே இனிமேல் எலெக்ஷன் 2 மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் வரப்போகுதுன்றதே நினைக்கல. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் அம்மா விஜயகாந்த் கட்சிக்காரங்க இன்னும் வாய் திறக்கல. மரவட்டி அவர் டாக்டர் ஐயா வாய் திறக்கல. இதுக்கு நடுப்புற நாம் தமிழன் விஜய் கட்சி எல்லாம் நிறைய இருக்குதுங்கப்பா. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு கனவு காணாதீங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தமிழக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம்.